இன்றைய வேதவசனம் ஜனவரி 15. வேதத்துல அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 14 வசனத்துல, கொஞ்ச நேரத்திற்குள்ளே யுரோக்ளிதான் என்னும் கடுங்காற்று அதில் மோதிச்சு. நம்மளோட வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதில் பவுல் என்ன பண்றாரு, ஒரு பிரயாணத்துல அநேக விதமான போராட்டங்கள், இந்த மாதிரி புயல், அப்புறம் அவர் அந்த விஷ பாம்பு கடிக்கும், இந்த மாதிரி நிறையா சோதனைகளை தாண்டி போய்கொண்டு இருந்ததை தான் இந்த அப்போஸ்தலர் 27 அதிகாரத்தில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நம்மளோட லைஃப்க்கு இதை எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்மளோட வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய சோதனை வந்திருக்கும். நம்ம அதை தாண்டி அப்போ தான் அப்பாடா அப்படின்னு இருக்கும். பார்த்தா அதை விட பெருசாக ஒரு பெரிய காற்றே நம்மளோட வாழ்க்கையில் அடிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட லைஃப்பில் இப்படியே சோதனையும் கஷ்டமும் நஷ்டமுமாவே இருக்கே, நம்மளோட லைஃபே இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க தோணும். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வேதத்தில் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இருக்குது. யாருன்னு பார்த்தா யோசேப்போட வாழ்க்கையில் அவர் அவங்க அப்பா கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். ஆனால் அவங்க அண்ணா அவர் என்ன பண்ணாங்க, அடிமையாக விற்றாங்க. அடுத்து போர்த்திபார் வீட்டுக்கு போனார். அங்கேயாவது வச்சு கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் பிரச்சனை. அப்புறம் ஜெயிலுக்கு போனார். ஸோ ஜெயிலையும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் ஹெல்ப் பண்ணுறவர் மறந்து போயிட்டார். ஆனால் ஆண்டவர் சரியான நேரத்தில் அவரை ஒரு பெரிய அதிகாரியாக மாற்றினாங்க. அது நிமித்தமாக தேவனுடைய சித்தத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றினாங்க. அதே போல தான் நம்மளோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து பிரச்சனைகளும் சோதனைகளும் கொண்டே இருந்தாலும், நீங்கள் ஆண்டவரோட ஒரு பலமுள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் தாண்டி போகத்தக்கதான பலத்தை உங்களுக்கு கண்டிப்பாக தருவாங்க. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் எல்லாவற்றையும் நம்மளோட வாழ்க்கையில் அனுமதிப்பாங்க. ஸோ ஆண்டவர் பெட்டராக ஏதோ ஒரு பர்பஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை இருதயத்தில் வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் நடந்து செல்லுங்க. ஆண்டவர் சரியாக நம்மளை எங்கே கொண்டு போகணுமோ கண்டிப்பாக அந்த இடத்துக்கு கொண்டு போவாங்க. கண்டிப்பாக அது நிமித்தமாக தேவனுடைய நாமமும் மகிமைப்படும். ஸோ எப்பயுமே சோதனை மேலே சோதனை வரும்போது நீங்கள் ரொம்ப லோவாக இல்லைன்னா ரொம்ப டிப்ரெஸ்டாக ஆகாமல் அந்த நாட்களையும் இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேடுறவங்களா காணப்படுங்க. Thank you. Have a good day.